ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம ஆண்ட்ராய்டு லாலிபப்பில் எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸ்க்ரீன் ரெக்கார்டை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பதிவில் போட்டிருக்கோம். ஆனால் 4.0 பற்றி தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து 5.0 பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லாலிபப் வெர்ஷனு. லாலிபப் வெர்ஷனில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும் ஆட் பண்ணால் போதும், உங்களால் வந்து சுலபமாக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் மொபிஜின் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். மொபிஜின் வந்து நிறைய பேருக்கு தெரியும். அதோட சேர்த்து வந்து QS ஆடான் வந்து சேர்க்கணும். அதே மாதிரி வந்து ரெக்கார்டபிள் ஃப்ரீ, இதுக்கு வந்து ரெக்கார்டபிள் ஆக்டிவேட்டரு அண்டு QS ஆடான் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அதாவது 4.0க்கு மேலே இருக்கிறதுக்கெலாம் இந்த இருக்கணும். அதே மாதிரி சில சமயம் வந்து வேலை செய்யாமல் இருக்கும். வேலை செய்யாமல் இருந்தால் நம்ம கம்ப்யூட்டரில் யூஎஸ்பி போட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ரூட் பண்ண தேவையில்லை, ஆனால் இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து கொடுத்து தான் நம்மளால் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆனால் இந்த இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லாலிபப் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து யூஎஸ்பி கனெக்ஷன் கொடுத்து ஆக்டிவேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுவும் இந்த ஒரு 2 அப்ளிகேஷன் மட்டும் ஆட் பண்ணினாலே போதும், சுலபமாக வந்து உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் 2 அப்ளிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட் இருக்கிற ASD ஸ்க்ரீன் ரெக்கார்ட், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய வசதி கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து வாட்டர் மார்க், அதாவது நம்ம பேர் கீழே காட்டுறோம். நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ரெக்கார்டபிள் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே வந்து ரெக்கார்டபிள் ஃப்ரீன்னு வரும். அதே மாதிரி மொபிஜின்லேயே வந்து கீழே வந்து மொபிஜின்னு எழுதியிருக்கும். சரி, ஆனால் இந்த ரெண்டுமே ASD ஸ்க்ரீன் ரெக்கார்டும் சரி, ஸ்க்ரீன் ரெக்கார்டும் சரி, அதோட லோகோ வந்து காட்டாது, வாட்டர் மார்க் வந்து காட்டாது. நமக்கு வந்து நம்ம மொபைலில் இருக்க அப்படியே தான் இருக்கும், வேறு எதுவுமே காட்டாது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு ASD ஸ்க்ரீன் ரெக்கார்டரு. இதில் இருக்க மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன வீடியோ எடுத்தாலும் அளவுக்கு அதிகமாக கேபி வருது. உதாரணத்துக்கு வந்து மொபிஜன் மாதிரி. அடுத்து 2வது இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன் ரெக்கார்டர். அது வந்து நல்லா இருக்குது, ஆனால் வந்து சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. வசதி வந்து நிறைய கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எடுக்கிற வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்து கேபி தான் ஆகுது, செலவாகுது. நீங்கள் 2மே டவுன்லோட் பண்ணுங்கள், எது பிடிச்சிருக்கோ அதை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ரொம்ப 2மே நல்லா இருக்குது. இது டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கிங்க. மை ஆப்ஸ் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த லாலிபப் மட்டும்தான் இது வெர்ஷன் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும். 5.0 மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ASD ஸ்க்ரீன் ரெக்கார்டர். சரியா, இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த 4.0 இல்லை 4.0 கம்மியாக உள்ளது, 4.0 4.4 அந்த மாதிரி இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணுன்னா அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்லிக்கிறேன். மொபிஜின்னு ஸ்க்ரீன் ரெக்கார்டு இதுதான். இதுவும் 4.0க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். 4.0 4.4க்குலாம். அதே மாதிரி மொபிஜின்னு இது வந்து 2மே கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணி ஆகணும். பிளக்கினும் சரி மொபிஜினும் சரி, 2டையும் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். மொபிஜினுக்கு வந்து மொபிஜினுக்கு அது 2 அப்ளிகேஷன் தான். இதுக்கு வந்து ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 2 அப்ளிகேஷன் வந்து சேர்க்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அது என்னென்னா ரெக்கார்ட் ஆக்டிவேட்டர். ஜஸ்ட் மினிட். ரெக்கார்ட் ஆக்டிவேட்டர் இதான். இதை நீங்கள் ஆட் பண்ணணும். அடுத்து என்னென்னா QS ஆடான். காடி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது தான். இதை 3 நீங்கள் உங்களால் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், இந்த ரெக்கார்டபிள் ஃப்ரீ. சரியா, 2மே நல்லா இருக்குது. இதில் வந்து ASD வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ரெக்கார்டபிள் ஃப்ரீ, இது 2 நல்லா இருக்குது. இது 2 இந்த சைடில் இருக்க 2ம், அது வந்து மொபிஜனும் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் நல்லா இருக்குது. ஆனால் சின்ன சின்ன அளவுக்கு அதிகமான கேபி வர்றது இந்த மாதிரிலாம் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் கேளுங்க. சரியா, ஓகே, பாய்.